ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இந்த சீஸ் பாலோடைய டேஸ்ட்டுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது அப்படின்றதால அதை 2 கட் பண்ணி நான் வச்சுக்கிறேங்க. அடுத்து உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமா இதை ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துடும். 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்பூனால் உருளைக்கிழங்க நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மாவு போல் மசிச்சு விட்டுக்கோங்க. நல்ல மாவு போல் உருளைக்கிழங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர போல் கையால் நல்லா மாவு பிசைகிற போல் பசந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு போல் பசந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து இந்த மாவு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு மேலே வைக்கிற லேயர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்துட்டு மொசரெல்லா சீஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மொசரெல்லா சீஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஷீட் மாதிரி இருக்கும்ல சீஸு, அது கூட நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றும் போது கையில் பீசு பீசுன்னு ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட தொட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவு வந்து உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸை மாவுக்கு நடுவில் வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த சீஸை வந்து நல்லா கவர் பண்ணுறேங்க. சீஸ்க்கு மேலே இருக்குது இல்லை மாவு, அது வந்து எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதால நான் மாவு அதிகமாக எடுத்து உள்ள சீஸ் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேல் மாவு கம்மியாக வேணும் அப்படின்னா மாவு கம்மியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவுலையுமே நம்ம உள்ள சீஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருண்டைகள் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை கரைக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து நமக்கு தேவையானது பிரெட் க்ரம்ஸுங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் பிரெட் க்ரம்ஸு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா வந்து டிப் பண்ணுங்கள். எல்லா சைடுமே அந்த தண்ணி படணும், அந்தளவுக்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த உருண்டையை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா சைட்லையுமே நல்லா வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து பரட்டி எடுத்துகிட்டு கையில் எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே விழும். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த உருண்டைகளை வந்துட்டு உங்களுக்கு இப்போவே ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உருண்டைகளை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கல, எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ அந்த பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கரெக்டான பதத்தில் சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை வந்து எண்ணெயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு சுற்றி பபிள்ஸ் வந்து உடனே மேலே எழும்பி வருதில்ல, இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருந்தால் போதும். இந்தளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த சீஸ் பால்ஸ் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு, ஆனால் அதில் சேர்த்துருக்க மசாலா அதுக்கப்புறம் மாவுலாம் வந்து வேகணும்ல, அதனால்
அதே போல் சீஸ் பாலுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சீஸ் பால்ஸை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் சீஸ் பால்ஸை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இடையில சீஸ் பால்ஸை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சீஸ் பால்ஸை ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாவுலாம் வந்து வேகாமல் மசாலாவோட பச்சை வாசனை போகாமல் அப்படியே கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்ற போல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீஸ் பால்ஸை இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி சீஸ் பால்ஸோடைய கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகி வரும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, கலரே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லா சீஸ் பால்ஸுமே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இழுத்துக்கும். எல்லா சீஸ் பால்ஸுமே எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா மீதி உங்ககிட்ட சீஸ் பால் இருந்துச்சு அப்படின்னா அதை எண்ணெயில் போட்டு நான் சொன்னதை போலவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சீஸ் பாலை மட்டும் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சீஸ் வந்து எப்படி இழுக்கிறதுக்கு சூப்பராக வருது அப்படின்னு. சீஸ் பால் நல்லா சுட இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சீஸ் வந்து இந்த அளவுக்கு நல்ல ரப்பர் போல் இழுத்துட்டு வரும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கல்ல, அதை நான் போட்டு இழுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சீஸியாக இருக்குது உள்ள அப்படின்னு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சீஸியாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.